வணக்கம். வணக்கத்திற்குரிய எத்தியராஜ் கல்லூரியினுடைய நிறுவனர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய விஎல் எத்தியராஜ் அவர்களுடைய 78வது நிறுவனர் தின விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற எத்தியராஜ் காலேஜினுடைய ட்ரஸ்ட், என் அன்பிற்குரிய சேர்மன் திரு VM முரளிதரன் சார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய மிஸ்டர் ஆர் சந்திரசேகர் அவர்களே, வணக்கத்திற்குரிய ப்ரொஃபஸர் டாக்டர் சேகர் அவர்களே, வணக்கத்திற்குரிய டாக்டர் கீதா லக்ஷ்மிபதி அவர்களே, சந்திராதேவி தனிக்காச்சலம் அவர்களே, கல்லூரியினுடைய பிரின்சிபல், வணக்கத்திற்குரிய என் அன்பிற்கினிய சகோதரி டாக்டர் எஸ் உமா கௌரி அவர்களே, டாக்டர் கருணாநிதி அவர்களே, டாக்டர் முருகன் அவர்களே, இந்த நிறுவனர் தின விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, கல்லூரியினுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதோடு மட்டுமில்லாமல் அமைச்சர் வருகிறார், பத்திரிகை படையும் ஊடகங்களும் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எத்தியராஜ் கல்லூரியிலே வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு அபூர்வம். அந்த அபூர்வமான வாய்ப்புக்காக ஏங்கி 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 கிடந்தவன் தான் இந்த மேடையிலே இன்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். பல நாட்கள், ஏன் பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் மாதங்கள், பல வருஷங்கள், இன்ஃபேக்ட் 1996 நினைக்கிறேன், நான் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 96களில் எனது துணைவியார் இந்த கல்லூரியினுடைய ஈவினிங் காலேஜ் லெக்சரராக பணியாற்றுகிற காலத்திலிருந்து 98ல் எங்களுடைய திருமணம் முடிந்த காலத்திலிருந்து சென்னைக்கும் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். சென்னையிலிருந்து மதுரைக்கு கூட நாங்கள் இடம்பெயர்ந்தோம். ஆனாலும் கூட பல கல்லூரி வாய்ப்புகள் எங்களுக்கும் கிடைத்தது. திருப்பத்தூர் சீத்தையம்மாள் கல்லூரியில் வாய்ப்பு கிடைத்தது, வேண்டாம் என்று தவிர்த்தோம். தியாகராஜா கல்லூரியில் வாய்ப்பு கிடைத்தது, வேண்டாம் என்று தவிர்த்தோம். மெஜுரா கல்லூரியில் வாய்ப்பு கிடைத்தது, நாடாளுமன்ற உறுப்பினரானேன். மெஜுரா கல்லூரியில் என் துணைவியார் இங்கிலீஷ் துறையினுடைய தலைவரானார், நான் ஸ்டேட் பேங்கினுடைய இயக்குனரானேன். மெஜுரா காலேஜில் என் துணைவியார் பணியாற்றுகிற பொழுது இந்தியாவினுடைய உச்சபட்சமான மிகப்பெரிய பதவியை நான் அடைந்தேன். ஆனால் எந்த பதவி எங்களுக்கு கிடைத்தாலும் கூட ஐயா எத்தியராஜ்
அவர்களுக்கு மாலை அணிவிக்கிற அந்த பாக்கியம் என்பது என் வாழ்நாளில் கிடைத்த பெரிய பேர். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் பைக்கில் தான் வருவேன். இங்கெல்லாம் எங்களுக்கு கார் இல்லை, அப்போ பைக்கில் தான் வருவோம். அந்த பைக்கில் வந்து வைஃபை காலேஜில் இறக்கி விட்டுட்டு போகிற அந்த அனுபவம் இருக்குது, அது வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. இப்பெல்லாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த காலத்தில் இந்த கல்லூரிக்கு உள்ளே நுழைகிற பொழுது, ஸோ நான் ஒரு கிராமத்து இளைஞன், ஆனால் இந்த கல்லூரியை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கண் வேணும். எனக்கு அவ்வளவு அழகு இந்த கல்லூரி, அவ்வளவு பாரம்பரியமிக்க இந்த கல்லூரி. அழகு என்பது பாரம்பரியம், புரிஞ்சுக்கணும். அந்த பாரம்பரியமிக்க கல்லூரியில் எனக்கு இன்று சேர்மன் வந்து என்னை கேட்டாங்க, சார் நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வரணும்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சார் கல்லூரிக்கு நான் வரணும், நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல என்னுடைய பணி என்னன்னா, நானும் என் ஒய்ஃபும் சொல்லுவோம். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, தினசரி கல்லூரிக்கு போகும் பொழுது ஐயா எத்திராஜ் அவர்களினுடைய சிலைக்கு முன்னால் நின்றுவிட்டு தான் நான் வகுப்பறைக்கு செல்வேன். என்ன காரணம் என்றால், அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த அறக்கட்டளை, அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த கல்வி நிறுவனம், அவர்களின் பெயரால் இயங்குகிற இந்த புகழ்வாய்ந்த இந்த விமன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு சோறு போடுது என்று பெருமைப்பட சொல்லுவார்கள். அதை நான் சொல்கிறதுக்கு தயங்கலை. எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது, எனக்கு ஒன்றும் அதனால் வருத்தம் கிடையாது. அவ்வளவு புகழ்வாய்ந்த கல்லூரி சென்னையில், த கேபிட்டல் ஆஃப் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், தெர் ஆர் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இருந்தாலும் கூட இந்த சென்னை ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற எத்திராஜ் கல்லூரிக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இருக்குது. இந்த நிறுவனத்தில் இன்று பேசுகிற வாய்ப்பு என்பது என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆன பிறகுதான் அது கிடைத்திருக்கிறது என்பதில் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாளாக எனக்கு கிடைக்கல. அது ஒரு கால் நான் செலிபிரிட்டியா இல்லையோ, ஒரு கால் நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இல்லையோ, ஒரு கால் நான் பெரிய ஸ்பீக்கரா இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட நான் ஒரு காத்து கிடந்த ஒரு சாதாரண மனிதனை இன்று தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிய மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10:30 எனக்கு சிஎம்மோட ஒரு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு. நான் கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் நான் சொல்லுவேன், சார் இன்னைக்கு நான் எத்திராஜ் காலேஜ் போயிருந்தேன், அந்த காலேஜில் உங்கள் பேரை சொன்னது தான் சார் மிச்சம். இன்னைக்கு அவ்வளவு ஆரவாரம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோடு நான் இருக்கிற நேரம் மிக முக்கியமான நேரங்கள் என்று நான் கருதுகிறேன். லக்ஷ்மண சுவாமி அவர்களினுடைய மகன் VL எத்திராஜ் அவர்கள். லக்ஷ்மண சுவாமி ஐயா ஃபேமிலி ஒன்றும் பெரிய பார்ன் அண்ட் ப்ராட் ஒரு பெரிய குடும்பம் இல்லை, ஒரு சாதாரண குடும்பம் தான். வாழ்க்கையை அங்கிருந்து தான் துவங்கி இருக்கிறார்கள். துவங்கிய பிறகு தன்னுடைய மகன் எத்திராஜ் பிறந்த பிறகுதான் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், என் மகன் பிறந்த பிறகுதான் எங்கள் வாழ்க்கையே துவங்குகிறது, எங்கள் குடும்பமே பிரகாசிக்கிறது என்று தன் தாய் பெருமைப்பட சொல்லுகிறார்கள். அவர்களுடைய புத்தகம் என் கைக்கு வந்தது நேற்று. அந்த புத்தகத்தை நான் படித்தேன். ஒரு மனிதன் பிறப்பால்
உயர்கிறான், ஒரு பிறப்பால் புகழ் பெறுகிறார். தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் நன்று என்று சொல்லுகிறார்கள். ஆக புகழ் என்பது தோன்றுகிற பொழுது புகழோடு தான் தோன்ற வேண்டும். சிலர் அந்த வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள், கிடைக்கிற வாய்ப்பையும் இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஐயா எத்தியராஜ் அவர்கள் ஆரம்பிக்கிற பொழுதே தன் வாழ்க்கையை பிரகாசமாக தோன்றுகிறார்கள். இங்கிலாந்தில் பட்டப்படிப்புக்கு செல்லுகிறார், பட்டம் படிக்கிறார், தாயகம் திரும்புகிறார். தன் ஈட்டிய முழு பொருளையும் செல்வத்தையும் ஒரு சென்னையில் ஒரு பெண்கள் கல்லூரி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது. இது எல்லோருக்கும் இருக்குமா? இது எல்லோருக்கும் வருமா? இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பித்தால் அதில் என்ன லாபம் கணக்கு என்று பார்க்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. மற்றொரு கல்லூரி ஆரம்பித்தால் அதில் என்ன லாபம் பார்க்கலாம் என்று சமூகம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர், ஒரு புகழ் வாய்ந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதர், ஒரு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் உமன் கல்லூரி, பெண்கள் கல்லூரி ஆரம்பிப்பது என்பது இது வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக நான் ஒரு உயர்கல்வி அமைச்சர் இந்த நேரத்திலே நான் பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் 78 ஆண்டுகள், 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பின்னாடி 1947 இண்டிபெண்டன்ஸ், 1948 இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 78 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இன்று 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த டீச்சிங் ஃபேக்கல்டி மாத்திரம் ஏறத்தாழ 380 தாண்டி இருக்கிற ஒரு புகழ் வாய்ந்த நிறுவனம். நாக் 5 ஸ்டார் ஸ்டேட்டஸ் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கல்லூரி. அப்படி இந்த புகழ் வாய்ந்த கல்லூரியில் பல தலைவர்கள், பல அரசியல் தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய சிறப்பு புகழ் வாய்ந்த நிறுவனத்திலே பங்கு பெற்றிருக்கிறார், கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் கல்லூரிக்கு வருகை தருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வாழ்க்கை முறையினுடைய அந்த மனிதனின் தத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நான் எத்தியராஜ் அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல பேரும் வந்திருக்கிறார்கள். பக்தவச்சலம் அவர்கள் மிகப்பெரிய பாராட்டை செய்திருக்கிறார். இந்த கல்லூரிக்கு புகழ் வாய்ந்த நிறுவனத்திற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். இந்த கல்லூரியினுடைய புகழை பற்றி, கல்லூரியினுடைய நிறுவனரை பற்றி. அதே போன்று இந்த கல்லூரியிலே ஆர்வி வெங்கட்ராமன் வருகை தந்திருக்கிறார். ஆர்வி வெங்கட்ராமன் he was a state minister. அவர் இங்கே வருகை தருகிற பொழுது ஆர்வி வெங்கட்ராமன் என்னை போல ஒரு மாநிலத்தினுடைய தொழில்துறையினுடைய அமைச்சர் வருகை தருகிறார். அவர் மேடையிலே இருக்கிற பொழுது எல்லோரும் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், ஆர்வி வெங்கட்ராமன் எத்தியராஜ் அவர்களுடைய இளநிலை உதவியாளர் என்று பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆர்வி வெங்கட்ராமனை பார்த்து சொல்லுகிறார்கள், மாண்புமிகு அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்களே, அவர்கள் நீங்கள்தான் எத்தியராஜ் அவர்களினுடைய இளநிலை உதவியாளர், இளநிலை வழக்கறிஞர் என்று சொல்லுகிறார். உடனே மேடையிலே பேச வருகிற, இந்த நிறைவாக பேச சொற்பொழிவாற்றுகிற எத்தியராஜ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இது ஒரு தவறான செய்தி. இப்பொழுது ஆர்வி வெங்கட்ராமன் அதற்கு பதில் சொல்வார் என்று சொல்லுகிறார். முன்னாள் ஜனாதிபதி
தொழில்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் ஆர்வி வெங்கட்ராமன் சொல்லுகிறார், இல்லை, நான் அவரிடம் இளநிலை வழக்கறிஞராக நான் பணியாற்றவில்லை, ஆனால் அவரிடம் என்னுடைய வழக்குகளை நான் கொடுப்பேன். நான் கொடுக்கிற வழக்கை, நான் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட என்னால் முடியாத வழக்குகளை, என்னால் தீர்க்க முடியாத தாவாக்களை, என்னால் நிறைவேற்ற முடியாத பணிகளை எத்தியராஜ் அவர்களிடம் கொடுத்தால் அது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவரிடம் நான் கொடுத்து பழக்கப்பட்டேன். அதனால்தான் என்னை இளநிலை வழக்கறிஞர் என்று சொல்லுகிறார்கள். நான் இன்னொன்றை பதிவு செய்து கொள்ளுகிறேன் என்று ஆர்வி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாருன்னா, இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வாங்குவாங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷனில் ஃபீஸ் வாங்கினா அவ்வளோதான், ஒன்ஸ் இட்ஸ் ஓவர். பட் ஒரு எத்திக்ஸ் இருந்தது, அதனால தான் பேர் எத்தியராஜ் காலேஜோ. எத்திக்ஸ் இருந்ததுனாலே, ஒரு எத்திக்ஸ் இருந்ததுனாலே எத்தியராஜ் காலேஜ் இருக்கலாம். ஆக என்ன சொல்றாருன்னா, வழக்கறிஞர் ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார், அந்த ஃபீஸ் அந்த வழக்கு தோற்று போனாலோ ஜெயிச்சு போனாலோ அட்வொகேட் போயிடுவார். ஆனால் இந்தியாவிலே ஒரு நடைமுறை மாற்றி காட்டியவர்தான் இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் மாண்புமிகு எத்தியராஜ் அவர்கள். ஒரு வழக்கு, அந்த வழக்குக்கு பணம் பெறப்படுகிறது, ஆர்வி வெங்கட்ராமன் பணத்தை வாங்குகிறார், வழக்கு வருகிறது. ஆனால் குற்றவாளி என்ன செய்கிறான் என்று சொன்னால், வழக்குக்கு பணம் கொடுத்த வழக்கறிஞரிடம் செல்லாமல் அவன் நீதிபதியிடம் குறுக்கு வழியில் சென்று பணத்தை கொடுக்கிறான். ஆனால் நீதிமன்றம் அவனுக்கு தவறான தண்டனை கொடுத்து விடுகிறது. உடனே பணம் வாங்கியாச்சு, அக்யூஸ்ட் கிட்ட இருந்து பணம் வாங்கியாச்சு, ஆனா வழக்கு தோற்று போச்சு. உடனே ஆர்வி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து விஷயத்தை சொல்லுகிறார். உடனே விஎல் எத்தியராஜ் அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? உலக வரலாற்றில் இதுதான் நீதி, உலகமே வியந்து பார்க்கிற நீதி. அந்த பணத்தை அப்படியே அவரிடம் திருப்பி கொண்டு போய் கொடு என்று சொன்ன உத்தமர் தான் இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் என்பது ஒரு எத்திக்ஸ். ஸோ இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததே அவர்தான். அட்வொகேட் சொன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கான ஒரு காரண காரியங்களை கொண்டு வந்தவரே அவர்தான். ஆக மிகப்பெரிய மனிதர், ஒரு பெரிய வழக்கறிஞர், தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களில் மிகப்பெரிய மனிதர் அவர்தான். அப்படிப்பட்ட வழக்கறிஞர் இன்று இந்த கல்லூரியை நிறுவியிருக்கிறார். இந்த கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் பல நிலைகளில் நீங்கள் வளர வேண்டும், பல உயர்வு பதவிகளை நீங்கள் பெற வேண்டும், பல உயர்நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை மனமாற நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உயர்கல்வித்துறை இரண்டு விதமான முடிவுகளை எடுத்திருக்கிறது. கல்வி என்பதை விட கற்றல் என்கிற நிலையிலிருந்து மாற்றி வேலை வாய்ப்புடன் சேர்ந்த கல்வியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை நாம் தயாரிக்க போகிறோம். இந்த எஜுகேஷன் மாத்திரம் இல்லை, நான் ஆல்ரெடி சேர்மனோட பேசியிருக்கிறேன். இந்த கல்வி என்பது இனி எதிர்காலங்களில் தொழிலுடன் சேர்ந்த கல்வியாகத்தான் இருக்க வேண்டும், வேலை வாய்ப்புடன் சேர்ந்த கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். என்டர்பிரனர், தொழில் உருவாக்குகிற முறையை கற்றுக்கொள்ளுகிற தொழில் முறையாகத்தான் இருக்க வேண்டும் தவிர வெறும் பாடத்தை மட்டும் படிக்கிற கல்வியாக இனி இது இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிற மாண்புமிகு இந்த கல்லூரியினுடைய சேர்மன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்மன் என்னோட வரும்போது சொன்னாங்க, சார் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போகணும். எப்படி சார் கொண்டு போகணும்? என்டர்பிரனர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், என்டர்பிரனர்ஷிப் இம்பார்ட்டண்டா நம்ம கொண்டு வரணும். அதே நேரத்தில் எம்ப்ளாயபிலிட்டி நிறைய கொண்டு வரணும். ஏன்னா ஒரு படிக்கிற மாணவனுக்கோ மாணவிகளுக்கோ அந்த கல்லூரி காலங்கள் முடிகிற பொழுது அந்த ஃபைனல் இயர் வேலை வாய்ப்பு கிடைக்கிற வேண்டும். அந்த வேலை வாய்ப்பை அஷ்யூர் பண்ணுகிற ஒரு கல்விதான் ஒரு நிறைவான கல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நமது அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்பது மிக விரிவான திட்டத்தை தயாரித்திருக்கிறது. எஜுகேஷன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கல்வி நிறுவனம் என்பது உங்களுக்கு பல நிலைகளில் பல உயர்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருகிற நிறுவனம் என்பதை நான் நன்கறிவேன்.
இந்தியாவில் இந்த ஜாப் ஃபேர் எங்க நடக்குதோ இல்லையோ, வேர்ல்டில் இருக்கிற புகழ் வாய்ந்த நிறுவனங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எங்க வருதோ எனக்கு தெரியாது. ஆனா எத்திராஜ் காலேஜுக்கு வர்றது மட்டும் அவங்களுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. ஐ நோ தட். எனக்கு நிறைய கல்லூரிகளில் மாணவர்கள் ரெக்ரூட்மெண்ட் நடந்தாலும் கூட பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள், பெரிய பெரிய புகழ் வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாம், மென்பொருள் நிறுவனங்கள் எல்லாம் நமது கல்லூரியை நோக்கி வருகிறது என்பதை நான் நன்கறிவேன். அதற்குத்தான் கல்வி நிறுவனம் என்பது, எத்திராஜ் கல்லூரி என்பது இனி வரும் காலங்களில் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் என்டர்பிரனர்ஷிப் கூடிய கல்வியாக இது உயர்ந்து வர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதை ஒழிப்பு என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். போதை ஒழிப்பு என்கிற ஒரு மகத்தான திட்டம் என்பது பள்ளி, கல்லூரி அந்த நிலைகளிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். கோனி டாங் என்கிற ஒரு பேரறிஞர், கோனி டாங் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சைனாவிலே துவங்கப்பட்டது. கோனி டாங் என்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி டாக்டர் சன்னியாட் சான் என்கிற ஒரு புகழ்வாய்ந்த பேரறிஞர் சைனாவிலே துவங்கப்பட்ட கோனி டாங் என்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி வரலாற்றில் முக்கியமான சீர்திருத்தங்களை செய்திருக்கிறது. அந்த சீர்திருத்தங்கள் என்ன தெரியுமா? கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றுகிற வழக்கறிஞர்கள், மருத்துவமனையிலே பணியாற்றுகிற டாக்டர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், ரயில் ஓட்டுநர்கள், விமானிகள் போன்றவர்கள் எல்லோரும் சைனா, ஜப்பான், தைவான் போன்ற அந்த மேலை நாடுகளில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போதை புழுக்கம் கடுமையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், சைனீஸை பார்த்தீங்கன்னா சடைகள் பின்னப்பட்டிருக்கும், ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா சடைகள் பின்னப்பட்டிருக்கும், தைவானீஸ் பார்த்தீங்கன்னா சடைகள் பின்னப்பட்டிருக்கும். அந்த ஜாப்பனீஸ், சைனீஸ், தைவானீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சடைகளில் கஞ்சாவை இணைத்துக் கொள்வார்கள், அந்த சடை முடிகளில் போதைப் பொருள்களை இணைத்துக் கொள்வார்கள். அவர்கள் வேலையே 3 வேளை உணவு உட்கொள்வதல்ல, மாறாக இவர்கள் உணவு உட்கொள்வதற்கு மாறாக கஞ்சா, போதைப் பொருள்களை சாப்பிடுவதுதான் அவர்களுடைய பழக்கம். அந்த காலகட்டத்தில் பேராசிரியர்கள் வகுப்புக்கு செல்ல மாட்டார்கள், கஞ்சா அடிமை போதையிலே படுத்து கிடப்பார்கள். நீதிபதிகள் நீதியை சொல்ல மாட்டார்கள், நீதிமன்றத்திலே படுத்து கிடப்பார்கள். பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்ட மாட்டார்கள், பேருந்திலே படுத்து கிடப்பார்கள். உலக நாடுகளிலே முடங்கி போயிருந்த காலம் அது. உலக நாடுகளுக்கெல்லாம் கஞ்சா ஏற்றுமதி செய்யப்பட்ட காலம் அது. சைனாவில் இருந்து, தைவானில் இருந்து, ஜப்பானில் இருந்து, தாய்லாந்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட காலம் அது. அந்த காலத்தில் தான் கோனி டாங் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் பார்ட்டி டாக்டர் சன்னியாட் சான் என்கிற பேரறிஞர் தான் அந்த கஞ்சா போதை வஸ்துக்களை அடியோடு அழித்து ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்கி இன்று சைனா உலகத்தில் உயர்ந்த நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த பேரறிஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் உலகத்தையே வெற்றி பெற செய்திருக்கிறது. அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள்தான் செய்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் சரி கஞ்சா, அபின், போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட படைதான் சிங்கப்படை. சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டது. அந்த சிங்கப்பெண் படை யாருக்காக உருவாக்கப்பட்டது? உங்களுக்காக. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஐ திங்க் 98 சரிகா ஷா நம்ம ஸ்டூடெண்ட் தானே? சரிகா ஷா, ஐ கேன் ரிமெம்பர். சரிகா ஷா என்கிற மாணவி எனக்கு நன்றாக தெரியும். நான் பத்மினிய காலேஜில் வந்து விட்டுட்டு போன நேரம் அது. வாசல்ல இந்த கேட்ல நடந்தது உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த சரிகா ஷா நம்ம மாணவி, நம்ம குழந்தை, அதுக்கு ஏற்பட்ட இந்த அகால மரணமும் அகாலமான தண்டனையும் தான் இன்று உலகத்தையே மாற்றியிருக்கிறது. இந்த ஈவ் டீசிங் அதோடு மட்டுமில்லை,
இந்த கஞ்சா கடத்தல், இந்த அபின் போன்ற வஸ்துக்களினால் ஏற்படுகிற அவநிலைகளை உணர்ந்துதான் நாம் பறிகொடுத்திருக்கிறோம். ஒரு மாபெரும் புரட்சி பெண்மணி சரிகா ஷா. சரிகா ஷாவுக்கு பின்னாடி ஒரு மரணங்கள் இந்தியாவிலே ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்று ஒரு திடகாத்திரமான முடிவெடுத்து சிங்கப்பெண் என்கிற ஒரு அதிரடி படையை கொண்டு வந்திருக்கிறார். சிங்கப்பெண் என்று சொன்ன உடனே எனக்கு வேலு நாச்சியார் ஞாபகம் தான் வருகிறது. சிவகங்கை சாம்ராஜ்யம், சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்ட வீர பெண்மணி வேலு நாச்சியார் எனக்கு நன்றாக நினைவு வருகிறது. வேலு நாச்சியார் முத்துவடுகநாதருடைய மனைவி. முத்துவடுகநாதர் 1770களில் ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்டவுடன் முத்துவடுகநாதர் மரணம் அடைகிறார். ஆங்கிலேயர்கள் சேர்ந்து வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதரை படுகொலை செய்கிறார்கள். உடனே வேலுநாச்சியார் முடிவெடுக்கிறார், என் கணவரை படுகொலை செய்தவர்கள், எங்கள் சாம்ராஜ்யத்தை வளைத்துக் கொண்டவர்கள், எங்கள் நாட்டை பிடித்தவர்கள், ஆங்கிலேயர்களை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னவர்தான் வேலு நாச்சியார், நமது வீர பெண்மணி, நமது வீர மங்கை. அந்த வேலு நாச்சியார் அவர்கள் 8 ஆண்டுகள், 1 ஆண்டுகள் அல்ல 2 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை. 8 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை. தன் மகள் வெள்ளச்சியை கையில் பிடித்துக் கொண்டு திண்டுக்கல்லிலே தலைமறைவாராக இருந்து 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறார். வருகிற பொழுது அரண்மனையிலே இருக்கிற காவலர்கள் கேட்கிறார்கள், ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த ரகசிய திட்டம் தீட்டப்படுகிற பொழுது அமைச்சர்கள் மத்தியில் பேசுகிறார், நாம் எப்படி அரசாங்கத்தை பிடிப்பது, மீண்டும் எப்படி நமது தாய்நாட்டை கைப்பற்றுவது, எதிரிகளுடன் நம்ம தேசத்தை எப்படி கைப்பற்றுவது என்று நினைக்கிற பொழுதுதான் ஒருவர் சொல்லுகிறார், பிரிட்டிஷர்ஸுடைய வெடிக்கிடங்கு இருக்கிறது, அவர்களுடைய தளவாட ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறது, ஒட்டுமொத்த தளவாடங்களும் ஒரு இடத்தில் இருக்கிறது, அதை அழித்து விட்டாலே பிரிட்டிஷர்களை நாம் அழித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அதை அழிப்பது எப்படி, அவர்களுடைய அந்த வெடிமருந்து கிடங்கை நெருங்குவது எப்படி? அப்பொழுதுதான் நான் தயார், அந்த வெடிமருந்து கிடங்கை நான் மனித பாமாக உள்ளே சென்று நான் அதை உடைத்து நொறுக்குகிறேன் என்று சொன்ன வீர பெண்மணி குயிலி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் என்பதை அனைவருக்கும் தெரியும். குயிலி ஒரு சாதாரண பெண் அல்ல, குயிலி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற வேட்கை, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தியாக உணர்வு, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற வேட்கை உணர்வு, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தேசப்பற்று, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தேச ஒற்றுமை மீது இருக்கிற நன்மதிப்பு தான் சொல்லுகிறது, நான் போகிறேன், அந்த வெடிமருந்து கிடங்கை நான் மனித வெடிகுண்டாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். வேலு நாச்சியார் சொல்லுகிறார், சரி போ. காரணம், தன் கணவரை படுகொலை செய்து, தன் கணவரை படுகொலை செய்தால் சங்க காலத்தில் நிலையனை தெரியுமா, உடன்கட்டை ஏறுவார்கள், அப்படித்தானே? சங்க காலத்தில் கணவர் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம தமிழர்கள் மரபுப்படி பூவை எடுக்கணும், பொட்டை எடுக்கணும், வளையல உடைக்கணும், இந்த கருமாந்திரம் எல்லாம் உண்டு இந்த நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த காலத்திலே அந்த தலைவி, அந்த பெண் வீர மங்கை வேலு நாச்சியார் அவர்கள் மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் குயிலி அவர்கள் வெடிமருந்து கிரங்குக்குள்ளே போகிறால், அந்த சூசைட் பாம் வெடிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த வெடி மருந்து கிடங்கும் எரிந்து நாசமாகிறது. உடனே வீரமங்கை வேலு நாச்சியார் போர் தொடுக்கிறார். பிரிட்டிஷ் படை கீழே விழுகிறது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தலைமறைவை வாழ்க்கை நடத்திய ஐதர் அலி கர்நாடகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சேனைகள் படைகளின் உதவியோடு பிரிட்டிஷர்ஸை வீழ்த்தினார் என்கிற ஒரு வரலாற்று சின்னம், ஒரு வரலாற்று கதை நம் முன்னால் வருகிறது. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதற்கு சொல்லுகிறேன். சிங்கப்பெண் என்பது வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய நினைவாக, வேலு நாச்சியாரை போற்றுதலின் உறவாகத்தான் பெண்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும், பெண்கள் சிங்கமாக இருக்க வேண்டும். காட்டுக்குள் சிங்கம்
தனியாகத்தான் உலவும். ஆனால் சிங்கத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அதுதான் பெண்கள். சிங்கத்தை தொட்டு பார்க்க முடியாது, அதுதான் பெண்கள். பெண்கள் என்பவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். the power in the wisdom, உலகத்திலே இல்லாத பவர் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்களே, இந்த சமூகம் சுமூகமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை மனித சமூகம் உணர்வது அல்ல. ஆணுக்கு அதிகமான சக்தியும் பெண்ணுக்கு ஏதோ குறைவான சக்தியும், ஆணை விட பெண்ணை விட ஆண் அதிகம் என்கிற உணர்வும் இருக்கிற காரணத்தினால் தான் ஆதிக்க சமுதாயம் இருக்கிறது. அந்த ஆதிக்க சமுதாயத்தை அறவே வேறெடுக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பொழுதுதான் இந்திய பொருளாதாரமே உயர்ந்து நிற்கிறது. இந்திய பொருளாதாரமே உயர்ந்து நிற்கிறது. உலக நாடு இந்தியாவை எப்பொழுது திரும்பி பார்க்கிறது தெரியுமா? என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்திய நாட்டை உலக நாடுகள் எப்பொழுது திரும்பி பார்க்கிறது தெரியுமா? 1991 பேராசிரியர் முகமது யூனஸ் வங்க தேசத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமியன் வங்கி என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்து மக்களுக்கு சிறு வணிக கடன்களை கொடுக்க ஆரம்பித்தார். பெண்கள் கடனை பெற்றார்கள், கடனை திருப்பி செலுத்தினார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்களுக்கும் கடன் கொடுங்க, பெண்களுக்கும் கடன் கொடுங்க. கடனை திருப்பி ஒழுங்கா கட்டுறவங்க யார் தெரியுமா? பெண்கள் தான் ஒழுங்கா கடனை கட்டுவாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டீடைல்ஸ். அது ஒரு சர்ச்சை ஆகிடாதீங்க பத்திரிக்காரங்க. ஸோ இதுக்கு நான் சொல்றேன்னா, பெண்கள் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன்ஸ். பேராசிரியர் முகமது யூனஸ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிராமின் வங்கி தான் இன்று இந்தியாவிலே கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கான சுழல் நிதி என்பதை பேராசிரியர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்டது. என்னைக்கு இந்தியாவிலே சுழல் நிதி குழுக்கள் உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கே இந்தியா மேன்மை பெற்ற நாடாக வளர்ந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், பெண்கள் சம்பாதிக்கிறார்கள், தானே சம்பாதிக்கிறார்கள், தன் சொந்த காலிலே நிற்கிறார்கள், வருமானத்தை ஈட்டுகிறார்கள், கணவரை யோசிப்பதில்லை, பெற்றோர்களை நிந்திப்பதில்லை, உறவினர்களை எதிர்பார்ப்பதில்லை, தன் சொந்த காலில் தானே நின்று தான் ஒரு சக்தியாக உணர்ந்து நிற்கிற காரணத்தினாலே பெண்கள் இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளை உருவாக்குகிற அரசன் தான் VL எத்திராஜ் என்று சொல்லுகிற நேரம் தான் இது. ஒரு அரசன், ஒரு பேரரசன் தனக்கு எதுவும் வேண்டாம். தனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். ஐயாவை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க அரசியலுக்கு வாங்க. தெளிவா சொல்லிட்டாங்க, வெரி கிளியர். அரசியல் பக்கமே நான் வரவே மாட்டேன்னு அன்னைக்கே கிளியரா சொல்லிட்டாங்க. ஒரு கால அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் இந்த புகழ், இந்த உயர்வு, இந்த பெரிய ஆலமரம் போன்ற விருட்சமான இந்த எத்திராஜ் போன்ற நிறுவனங்கள் உருவாகி இருக்காது. லட்சக்கணக்கான மாணவர்கள் என்று செல்லுகிறார்கள். வெளிநாடுகளில் படிக்கிற மாணவர்கள், பெரிய பெரிய புகழ் வாய்ந்த நிறுவனங்களில் உயர் அதிகாரியாக இருக்கிற நிறுவனங்கள், எல்லா நிறுவனத்திலும் இன்று பெண்கள் சாதிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் பெண்கள் சாதிக்க காரணமாக இருக்கிற எத்திராஜ் கல்லூரியை நான் மனமாற புகழ் வாய்ந்து நான் பாராட்டுகிறேன். இன்னொரு செய்தி, ஒரு போன மாசம் நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணேன் சார். ஃப்ளைட்ல டிராவல் பண்ண, அந்த ஃப்ளைட்ல 2 பேரும் விமன் பைலட் 2 பேருமே. ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகணும் சொல்லிட்டாங்க, லேண்ட் ஆக போகுதுன்னு. சென்னை லேண்ட் ஆக போகுது, ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது, ரன்வேயில் இறங்கணும் ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டை அப்படி அப்படி ரன் இறங்கும் போது அந்த அந்த இறக்கைகள் இப்படி 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 இப்படின்னு ஆட ஆரம்பிச்சது. அப்போ முடிவு பண்ணியாச்சு, ரைட்டு ஃப்ளைட்டில் இருக்கு. எப்பயுமே என் வழக்கம் என்னன்னா, ஃப்ளைட்டில் ஏறினவுடனே ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவோம், எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னு ஒரு பயம். அதுவும் கொரோனா காலத்தில் போட்டு விட்டு தான் ஃப்ளைட்டில் ஏறுறது ஒரு முடிவுக்கு. ஸோ அந்த அந்த ஃபேதர்ஸ், அந்த இறகுகள் இப்படி ஆடின உடனே அந்த விமானி எடுத்த முடிவில் தான் கிட்டத்தட்ட 180 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டார். அந்த விமானி வேற யாரும் இல்லை, விமன் பைலட் என்கிற பெருமை எங்களுக்கெல்லாம் இருந்தது.
அந்த ஃப்ளைட் அப்படி 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 இறங்குச்சு. இது இந்த ஆடின உடனே அந்த ஃப்ளைட் எகைன் இட் வில் பி டேக் அப். ஆச்சரியமானது அந்த பைலட். அந்த பெண் பைலட் மட்டும் எங்களை காப்பாற்றலைன்னா நாங்கள்லாம் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஸோ டுடே இதெல்லாம் ஒரு மிராக்கல் வேர்ல்டு. இந்திரா காந்தியால் இந்த கல்லூரி பல முறை வந்திருக்கிறதா தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. பெரிய புகழ் வாய்ந்த தலைவர்கள், இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிற ஒரு புகழ் வாய்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே நிறுவனத்தில், இந்த புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனத்தில் நானும் கலந்து கொண்டுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். மாணவர் கல்வி கடன். மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குகிற திட்டத்தை நேற்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன். கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 3,000 கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 3,000 கோடி மாணவர்களுக்கு கல்வி கடன் தேசிய வங்கிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் 4,50,000 லட்சம் வரை பிணையில்லாத கடன், 4,50,000 லட்சத்துக்கு மேல 7 லட்சம் வரை பெற்றோர்கள் கையெழுத்து போட்டால் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசை மாணவர்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை அறிவிப்பார்கள். இன்னும் ஓரிரு தினங்களிலே அந்த அறிவிப்பு உங்களுக்கு வரும். மிகப்பெரிய குட் நியூஸ். அது மிகப்பெரிய பம்பர் நியூஸ். அது ஒரு போனஸ் இருக்கு. அது இவ்வளவு நாளா 4,5 லட்சத்தில் கடன் வாங்கின மாணவர்கள், இவ்வளவு நாளா 7,5 லட்சம் வரையில கடன் வாங்கின மாணவர்கள் பிணை இல்லாமல், சொத்தை கொடுக்காமலே, ப்ராப்பர்ட்டி கொடுக்காமலே, லேண்டை கொடுக்காமலே, வீட்டை கொடுக்காமலே 7,5 லட்சம் வரையிலும் கடன் வாங்கினாங்க. ஆனால் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க, அப்ராடு போறவங்க, MBBS பண்றவங்களுக்கெல்லாம் 20 லட்சம் வரையிலும் கடன் கொடுக்கலாம். 20 லட்சம் வரையிலும் கடன் கொடுத்தா அந்த 20 லட்சத்துக்கு உன் வீட்டை கொடு, என்ன உன் சொத்தை கொடு, அப்படி என்று இந்த வங்கிகள் வாங்கி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் மாற்றி முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை உங்களுக்காக விரைவில் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த நேரத்திலே தெரிவித்து, எனக்கு மிஸ்டர் முரளிதரன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, நான் கிட்டத்தட்ட அவரோட நான் எனக்கு ஒரு 15-16 வருஷம் ஒரு நெருங்கிய அசோசியேஷன் உண்டு. வெரி ஜென்டில்மேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பயுமே அந்த ஸ்மார்ட் தான். என்ன, எந்த விஷயத்தை பேசினாலும் டீப்பா பேசுறது, எந்த விஷயத்தை டிஸ்கஷன் எடுத்துட்டாலும் அதை டெப்த் போய் முடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்காலர், ஒரு பேரறிஞர், ஒரு புகழ்வாய்ந்த குடும்பத்திலே வாரிசு அவர்கள் இந்த கல்லூரியினுடைய சேர்மனாக இருக்கிற காலத்தில் இந்த கல்லூரி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளையும் புகழையும் அடையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சகம் என்றுமே உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நீங்க யோசிக்கவே வேணாம். நம்ம டிபார்ட்மெண்ட், நீங்கள்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சரினுடைய பிரதிநிதிகள். நீங்கள் எந்த நேரத்தில் நம்ம அலுவலகத்துக்கு வரலாம். ஜப்பான் எஜுகேஷன், ஜப்பான் லாங்குவேஜை படிங்க, ஜெர்மனி லாங்குவேஜை படிங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்டு நிறையா இருக்குது. ப்ளூ காலர் ஒயிட் காலர் ஜாப்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் ஒயிட் காலர் ஜாப் சொன்னாங்க, அப்புறம் ஒரு காலத்தில் ஐடி சொன்னாங்க, இப்போ ப்ளூ காலர் ஜாப். ப்ளூ காலர் ஜாப் என்னன்னு சொன்னால் பிஏ படித்தாலே போதும், பிஎஸ்சி படித்தாலே போதும், பிகாம் படித்தாலே போதும், பிசிஏ படித்தாலே போதும். நீங்கள் இதுக்காக பிகாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பிகாம், பிஏ, பிஎஸ்சி இந்த யூஜி படிச்சுட்டு நீங்கள் ஒரு 1 இயர், ஒரு 6 மாதம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் N5 N4 ரெண்டையும் 6 மாதம் ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டா தமிழ்நாட்டில் கிடைக்கிற, இந்தியாவில் கிடைக்கிற 1 லட்சம் ரூபாய், ஜப்பானில் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்க போகுது. ஸோ அதனால் உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கைத்தட்டி வரவேற்கிறது. அவ்வளவு பொட்டன்ஷியல் யூத்
வேர்ல்டுலேயே எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அந்த பொட்டன்ஷியல் யூத் அதிகமாக எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய அதர் லாங்குவேஜஸ் படிங்க. ஆனால் ஆப்ஷன் தான், ஜாப்பனீஸ் படிங்க, அடுத்து ஜெர்மனி படிங்க, இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம். இருமொழி கொள்கையிலிருந்து நம்ம என்றும் மாற மாட்டோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.